நன்றி கிருபானந்தன் சார். வணக்கம் நண்பர்களே. குவியம் பிப்ரவரி மின்னிதழை அலசணுன்ன உடனேயே அதுல இருக்க 30 படைப்புகளை முதல்ல படிச்சிட்டேன். ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு வரி கமெண்ட்டும் அந்த இணையதழில போட்டேன். குவியம் நண்பர்கள் சிலர் அதை படிச்சிருக்கலாம். அதையே கொஞ்சம் விரிவுபடுத்தி தான் இப்ப இந்த குவியம் இதழை நான் முழுவதும் ரசித்த விதத்தை இந்த ஒரு 30 to 40 நிமிடங்கள்ல பகிர்ந்துக்கிறேன். அட்டைப்படத்திலேயே அசத்திட்டாரு சுந்தரராஜன். உள்ளுக்குள்ள அந்த நீல நிறம் பற்றி ஒரு கவிதைக்குள் கதைன்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. அந்த நீல நிற கண் அழகியே தனது புகைப்பட கண்களால் பார்த்து போட்டு விட்டார் அட்டையிலே. அது அந்த கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலை விற்று தன் புன்னகையால் ஒரே நாளில் சோசியல் மீடியாவில் உலக புகழ் பெற்றுவிட்ட புன்னகை அரசி மோனலிசாவை குவியம் இதழின் அட்டையில் போட்டு சிறப்பித்ததும் குவியம் எப்போதுமே எங்கும் அப்டேட்டட் என்பதை நிரூபிக்கின்றது. அழகை ஆராதனை செய்துவிட்டு அடுத்த நிமிடமே இறையருளும் கிடைக்க செய்து விட்டார். முதல் கட்டுரையில் இருக்கின்ற அந்த காணொளி மூலம் நம்மையும் கும்பமேளாவிற்கே கூட்டிச் சென்று அந்த திரிவேணி சங்கம வீடியோ மூலம் இங்கிருக்கும் நமக்கும் இறையருள் கிடைக்க வைத்து விட்டார் சுந்தரராஜன் சார். ரொம்ப நன்றி சார். அடுத்த கட்டுரை குவியம் குறும்புதின போட்டி 25-26 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் பற்றிய விவரம். வந்திருந்த 135 கதைகளை குவியம் குழுவினர் படித்து அதில் 24 கதைகளை தேர்ந்தெடுத்து, இந்த விவரமெல்லாம் அதில் இது எளிதான செயல் இல்லை. இது இமாலய செயல். எழுத்தாளர்களை கௌரவிக்கும் பிரமிக்க வைக்கும் ஒரு சாதனை. இந்த முதல் அட்டைப்படத்துக்கு நன்றி என்றால் அடுத்த கட்டுரைக்கு வாழ்த்துகள். மூன்றாவது குவியம் குறுக்கெழுத்து பிப்ரவரி 25 சாய் கோவிந்தன் அளிப்பது. பார்த்தவுடன் முதலில் அதை போட்டு முடித்து அனுப்பிவிட்டேன். அது அதிர்ஷ்ட பரிசு, அந்த அடையாள பரிசு 100 ரூபாய் கிடைக்குமா என்று தெரியாது. ஆனால் விடைகள் அத்தனையும் சரி என்ற பெயர் வரும் நிச்சயமாக அடுத்த மாத இதழில். குறுக்கெழுத்து போட்ட உடனே வருகின்ற அந்த குதூகலமே ஒரு தனி குதூகலம் தான். நம் நண்பர்கள் அனைவரும் அனுபவித்திருப்பார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நமது மூளைக்கு வேலை கொடுத்து வரும் சாய் கோவிந்தன் அவர்களின் மூளைக்கு நன்றி. அத்துடன் சேர்த்து மெய்ப்பு போட்டி ஒன்றும் போனஸாக உள்ளது. இன்னொரு 100 ரூபாய் அடையாள பரிசு. அவற்றையெல்லாம் போட்டு மகிழலாம் நண்பர்கள். நான்காவது குழல் இனிது ஆர்வி. பாண்டவர்களின் பரம்பரையிலே தொடர்கின்ற அந்த கதைகள் எங்களை போன்றவருக்கு புதியவை. புராணங்களில் இருக்கின்ற எத்தனையோ கதைகள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் இந்த தொடரை அளித்து வரும் ஆர்வி அவர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர். நன்றி. ஐந்தாவது நமது எஸ் வேறு யார்? நமது சுந்தரராஜன் சார் தான். அவர்களுடைய நீளம் கதை கவிதை எஸ் வானுக்கும் கடலுக்கும் மட்டுமல்ல, இந்த கவிதையின் கதைக்குள்ளும் எத்தனையோ நீல நிறங்கள். அவர் மட்டுமல்ல, நம்மையும் குவியம் நிகழ்வு ஒன்றிலே கவிதைக்குள் கதைகள் சொல்ல வைத்த எஸ் அவர்களை எஸ் என்று சொல்லி இன்னும் இது போன்ற பல புதுமைகளை அவரை செய்ய சொல்லி கேட்டுக்கொள்வதற்கு தோன்றுகிறது. ஆறாவது குவியம் சிவசங்கரி சிறுகதை தேர்வு ஜனவரி 25 நேசராஜ் செல்வம் கிருஷ்ணகிரி. சிவசங்கரி அவர்கள் காட்டுகின்ற அந்த சிறுகதையின் விளக்கம் நம் எழுத்துக்கு ஒளி கூட்டும் விளக்கு அல்லவா? அந்த விளக்கின் ஒளியோடு நேசராஜ் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துள்ள சிறுகதைகளின் சுருக்கம் அந்த பத்திரிகைகளை தேடி பிடித்து படிக்க தூண்டுகின்றன. அதுதானே குவியம் சிவசங்கரி அவர்களின் நோக்கமும் கூட. ஏழாவது தகவல் சங்கிலி ஐசா அவர்கள். ஒரே வரியில் சொல்வது என்றால் இது கல்கண்டு சங்கிலி. தமிழ்வாணனின் கல்கண்டு போல இது குவியத்தின் கல்கண்டு. குவியம் மின்னிதழ் ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலத்திலே சுந்தரராஜன் அவர்கள் இது குமுதம் விகடன் குங்குமம் கலந்த கல்கண்டாக கொண்டு வர நினைத்த விருப்பத்தை ஒரு நிகழ்விலே அவர் வெளியிட்ட ஞாபகமும் வருகிறது. எட்டாவது படிக்க ஒரு சவால். பல போட்டிகள் வைத்து நம் ஆர்வத்தை தூண்டிவிடும் குவியத்தின் மற்றும் ஒரு போட்டி இது. படிக்கும் பழக்கத்தை நமக்குள் கொண்டு வர ஏற்படுத்திய ஒரு சவால். இந்த சவாலில் சமாளித்து பரிசு பெற்ற சாந்தி மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒன்பதாவது இன்றைய சிறுகதைகள் பற்றி எஸ்ரா. ஏராளம் படித்தவர், தேசாந்திரி. அவர் தேர்ந்தெடுத்து கொடுக்கும் இன்றைய சிறுகதைகள் என்றால் நாம் விட்டு விடுவோமா? அதுவும் ஒவ்வொரு படைப்பையும் அந்த ஆசிரியர்களை பற்றியும்
அவர் எழுதியிருக்கும் விமர்சனங்கள் எல்லாம் அவருக்கே உரித்தான ஒரு தனி பாணியிலே நம்மை அவற்றை படிக்க தூண்டுகின்றன. நம்மை சிறுகதைகளை படிக்கவும் படைக்கவும் தூண்டுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஆய்வு கட்டுரை இது. 10வது மெய்ப்பு, 11வது வகுப்பு பாடம். இலக்கண பிழை, எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதி மெய்ப்பு பணியாளர்களின் வேலையை குறைப்பது நாம் தமிழுக்கு செய்யக்கூடிய மரியாதை. இந்த வரியில் கூட ஒற்றுப்பிழை இல்லை என்று நினைக்கிறேன். ஒற்றுக்கள் இப்பி கிச் என்றெல்லாம் சரியாக போட்டே நான் வாசித்து விட்டேன். இது போன்று குவியத்திற்கு படைப்புகள் அனுப்புவோரும் இந்த பிழைகளை எல்லாம் திருத்தி அனுப்பினால் இந்த இதழில் உள்ள சில பிழைகள் இல்லாமல் இருந்திருக்கும். சுந்தரராஜன் ஒற்றையாளாக எத்தனைதான் பார்ப்பார். நாமும் தோள் கொடுத்து துணை நிற்போம். இந்த கட்டுரை பற்றி நமது குழுவின் மூத்த தமிழறிஞர் ராய செல்லப்பா அவர்களின் கருத்தையும் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார், ராய செல்லப்பா சார். ரொம்ப நன்றி சார். இதுக்காகத்தான் நான் இதை உங்களை கண்டிப்பா நீங்க தான் இந்த 11வது வகுப்பு பாட மெய்ப்புங்கிற கட்டுரையை பத்தி நீங்க தான் சொல்லணும்னு உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிட்டேன். அதுக்கு நீங்க சிறப்பான முறையில் அதை எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. இது நம்ம குவியம் இதழ் வெறும் இலக்கிய இதழ் மட்டுமில்ல, தமிழ் மொழியை வாழ வைக்கக்கூடிய வளர வைக்கக்கூடிய பலவிதமான கட்டுரைகளும் இந்த குவியம் இதழில் வெளிவந்திருக்கிறது என்பது நம் உறுப்பினர்கள் அனைவரும் உணர்ந்து குவியம் இதழை முழுவதும் படித்து ஒவ்வொன்றையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ராய செல்லப்பா சார் அவர்களையும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு அவருடைய சிறப்பு பேச்சையும் பேச சொல்லி கேட்டேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அடுத்ததாக 11வது கதை. இது பாசவளை, ரேவதி ராமச்சந்திரன் மேடம் எழுதியது. ரேவதி ராமச்சந்திரன் மேடத்துக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு கலைபுதிது குழுவுல நடந்த சமையல் போட்டியில அவங்கதான் முதல் பரிசு வாங்கியிருக்காங்க, அழகிய சிங்கரின் கலைபுதிது குழுவுல. அது எல்லாரும் நானும் கூட சேர்ந்து போட்டு விட்டேன். சமையல் பண்ணி பஜ்ஜி அல்வாலாம் போட்டு விட்டேன். அந்த மாதிரி ரொம்ப பேர் போட்டோம். இனிமேதான் போய் அதை படிக்கணும். அது டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. சிறகுற விசாரர் அவருடைய அந்த ஜட்ஜு சிறகுற விசாரர். அவர் சமையலை பத்தி ரொம்ப அனுபவிச்சு சொல்லக்கூடியவர். ஸோ அவர் அதை பத்தி என்ன போட்டிருக்காருங்கெல்லாம் கேட்கலாம். நீங்க கலைப்பதியில கேட்கலாம். அவங்களுடைய சமையல் குறிப்பையும் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த பாசவளை என்ற அவர்களுடைய அந்த சிறுகதை கலங்க வைத்த கதை, பலவற்றை விளங்க வைத்த கதையும் கூட. பாசம் என்பது இரத்த பந்தத்தில் மட்டுமல்ல, பாச வலையை வீச தெரிந்தால் எந்த விதமான மீன்களும் அந்த வலையில் சிக்கிவிடும் என்ற முடிவு யாரும் யாரையும் நம்பி இல்லை, உலகம் பெரியது என்ற நம்பிக்கையை முதியவருக்கு அளிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கதை அது. இதை பற்றிய தன்னுடைய கருத்தை சொல்லும்படி நமது குழுவில் இருக்கக்கூடிய மூத்த எழுத்தாளர் நமது ரேவதி பாலு மேடம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ரேவதி பற்றி ரேவதி வாங்கம்மா. தான் நான் உங்களை கூப்பிட்டு இவங்களுடைய கதையை பத்தி ஆய்வு பண்ண சொன்னேன். ஏன்னா ஒரு எழுத்தாளருடைய கதை இன்னொரு எழுத்தாளர், பிரபல எழுத்தாளர் சொல்றப்பதான் அதனுடைய சிறப்பு நல்லா எல்லாருக்கும் தெரியும். இது போன்ற பல சிறப்பான சிறுகதைகள் நம்ம குவியும் இதழில் வருதுங்கிறதையும் நம்ம மெம்பர்ஸ்களுக்கு காட்டணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ரொம்ப நன்றி மேடம், ரேவதி மேடம். அடுத்ததா 12வது, இது சரித்திரம் பேசுகிறது 5ஆம் பாகம். யாரோ ஒருவர் எழுதியது. அவர் யாரோ ராமமூர்த்தி, நமது சுந்தரராஜன் சார் அவர்களுடைய தம்பி. புனைப்பெயர் யாரோ. அண்ணன் கல்கி கதையை சுருக்கி தருகிறார் என்றால் தம்பி சாண்டிலியன் கதையை சுருக்கி தருகிறார். இங்கே சரித்திர சகோதரர்கள் இவர்கள். தொடரட்டும் இவர்களின் தமிழ் இலக்கிய பணி. இதன் இறுதியிலே அண்ணனின் பொன்னியின் செல்வன் கதை மேல் உள்ள ஆர்வத்தால் தம்பி கொஞ்சம் தடுமாறி, தம்பி ராமமூர்த்தி சார் கொஞ்சம் தடுமாறி இறுதியில் சுந்தர பாண்டியன் என்பதை சுந்தர சோழன் என்று இறுதி வரியில் மாற்றிவிட்டார். இப்போது சரி செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். நான் அவருக்கும் தனியாக ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். மிகவும் அருமையான ஒரு கதை சுருக்கம். அனைவரும் படித்து மகிழுங்கள். அடுத்து 13 செல்வதற்கு முன்னாலே உள்ள அந்த கீழே போயிட்டு அந்த நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் எல்லாம் பட்டன் இருக்கு. அதுல அந்த 13வது கதைக்கு போறதுக்காக கீழே போய் நெக்ஸ்ட்ங்கிற பட்டன் அழுத்தினா அது ப்ரீவியஸுக்கு போய் மறுபடியும் ரேவதி ராமச்சந்திரன் அவர்களின் பாசவலையவே படிக்க சொல்கிறது. ரேவதி மேடம், யாரோ ராமமூர்த்தி, சுந்தரராஜன் சார் எல்லோருமே ஒரு பாச சொந்தங்கள் என்பது நமக்கு தெரியும். ஒருவேளை இப்படி செய்திருப்பாரோ என்று நினைத்தேன் நான். பிறகுதான் செய்தது ப்ரீவியஸும் நெக்ஸ்டும் டிரான்ஸ்போசிஷன் ஆகியிருக்கிறது என்று தெரிய சுந்தரராஜன் சார் அவருக்கு சொல்லியுள்ளேன். ஆனாலும் நான் படித்து முடிக்கும் வரை நான் ப்ரீவியஸ் பட்டனை கவனமாக அளித்து நெக்ஸ்ட் படைப்புக்கு சென்றேன். இப்போது அவர் ஒருவேளை அதை சரியாக மாற்றி இருக்கலாம். அடுத்ததாக 13வது கதை. இந்த கட்டுரை இலக்கிய வாத்தி. இது ஒரு கதை நாடகம் போன்ற பாரதன் அவர்களின் தொடர். OTT தொடர் போல திருப்பங்களுடன் விறுவிறுப்பாக போகின்ற தொடர்
இலக்கிய வாத்தி. தொடர் நகைச்சுவையும் திகிலும் கலந்து எழுதக்கூடிய கதை இந்த ஆசிரியருக்கு கைவந்திருக்கிறது. அடுத்து 14வது லேடி ஸ்பெஷல். லேடி ஸ்பெஷல் என்றாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும். கிரிஜா ராகவன் அவர்கள் எழுதிய கொஞ்சம் தேநீர் கொஞ்சம் சிந்தனை என்ற ஒரு கதை கட்டுரை. அடிக்கடி அமெரிக்கா சென்று வரக்கூடிய கிரிஜா ராகவன் அவர்கள் அமெரிக்க வாழ்க்கை நுணுக்கங்களை எல்லாம் அப்படியே உணர்ந்து விளக்கி உள்ளார். நல்ல மாமியார் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. 15வது பாய்கிறது குடும்ப வாழ்க்கையிலிருந்து அரசியல் வாழ்க்கைக்கு. நமது ரேவதி பாலு அவர்களுடைய கதை. புத்தாண்டே வருக புதுப்பொழிவு தருக. கதை அரசி ரேவதி பாலு அவர்களால் எழுதப்பட்டது. அரசியல்வாதிகளின் புரட்டுக்களை அம்பலப்படுத்தும் கதை. விட்டு பிட்டு வைக்கிறார் அவர்களின் புரட்டுகளை. இது உண்மைகளை உறக்கச் சொல்லும் கதை. தேர்ந்த மூத்த எழுத்தாளர் அல்லவா, கதை விறுவிறு என்று செல்கிறது முடிவு வரை. நான் ஒவ்வொரு கட்டுரையையும் கதையையும் முழுமையாக சொல்லாமல் இது போன்று சில குறிப்புகளை மட்டும் சொல்லி செல்வதற்கு காரணம், நீங்கள் அனைவரும் அந்த குவியம் பிப்ரவரி இதழை விரித்து படித்து அங்கே நெட்டிலே சென்று அதை படித்து அனுபவிக்க வேண்டும் என்பதால் தான். 16வது வழக்கு இல்லை வழக்கு இல்லை, அது 16வது படைப்பு. இரு வழக்குகள். எஸ் நமது சுந்தரராஜன் அவர்கள் எழுதியதுதான். கவிதைக்குள் அங்கே கதை கொண்டு வந்தார். இப்போது நம்மை அயல்நாட்டு உண்மை சம்பவங்களுக்குள் இழுத்துச் செல்கிறார். பராசக்தி வசனம் போல் இப்படி சொல்ல தோன்றுகிறது. இந்த நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. அவற்றில் இவையும் இரண்டும் இரண்டு விதமான வழக்குகள். படித்து ரசியுங்கள். வியக்க வைக்கும் வித்தியாசமான உண்மை சம்பவங்கள். ஆங்கில இலக்கியங்களை எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய கதைகள் கட்டுரைகள் எல்லாம் படித்து அங்கிருந்து கொண்டு தேடி பிடித்து நமக்கு தெரிய வைக்கும் சுந்தரராஜன் அவர்களுக்கு மிக மிக நன்றி. 17வது படைப்பு இலக்கிய தகவல்கள். நடந்தவை, நடக்க இருப்பவை என்று 2 கால இலக்கிய நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்கி இருக்கும் இதம். புகைப்படங்களும் காணொளியும் கலந்து தந்திருக்கும் விதமும் மிகவும் இதம். கவிதைக்குள் கதை நிகழ்வை பற்றிய என்னுடைய கருத்துரை ஒன்றையும் இதில் இணைத்திருப்பதற்கு குவியம் ஆசிரியருக்கு மிகவும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். 18வது படைப்பு டாக்டர் பாஸ்கரன் அவர்களுடையது. நாளைக்கேனும் 500 கிடைக்குமா? ஜே பாஸ்கரன். வயதானவர் வாழ்வின் நிகழ்வு ஒன்று நம் கண்முன் விரிந்து நம் கண்களை கலங்க வைக்கிறது. மருத்துவர் பாஸ்கரன் அவர்கள் உணர்ந்த நோயாளி ஒருவர் இங்கே மருந்து வாங்க மன்றாடுகிறார். அவரின் எழுத்து திறமை நம்மை அந்த முதியவரிடம் கொண்டு போய் சேர்க்கிறது. நிஜங்கள் நெகிழ வைக்கின்றன. விதி வலியது, அவரவர்க்கு விதித்தது விதிப்படி என்ற ஒரு தத்துவ விசாரமும் நமக்குள் வந்து சேர்கிறது. இதை பற்றி நான் இன்னொருவரிடம் விரிவாக பேச சொல்லி கேட்டிருந்தேன். அவர் அநேகமாக சிறிது நேரம் கழித்து வருவார் என்று நினைக்கிறேன். அப்படி வரும்பொழுது இந்த கதையை பற்றியும் அவர் விரிவாக சொல்லுவார். அடுத்ததாக நான் சொல்வதை தவிர மற்ற வாசகர்களும் சொல்லக்கூடிய இது போன்ற கருத்துக்களை கேட்கும் போது நமது படைப்பாளிகள் மட்டுமல்ல, பதிப்பாளர் சுந்தரராஜன் அவர்களும் நிச்சயம் சந்தோஷப்படுவார் என்று நினைக்கிறேன். இப்பொழுது 19வது படைப்பு நடுப்பக்கத்திற்குள் செல்லலாம். நடுப்பக்கம் சந்திரமோகன் அவர்கள். இந்த திகில் கதைக்குள்ளே சந்திரமோகன் அவர்களோடு சேர்ந்து நமது சுந்தரராஜன் அவர்களும் வருகிறார். இருவரும் மிகவும் தைரியசாலிகள் என்றும் தெரிகிறது. ஆனால் நமக்கோ இனி எந்த வீட்டின் படத்தையும் இதில் இருப்பது போல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தால் இனி பேய் வீடு போலதான் தோன்றும். படித்து பாருங்கள். அதுவும் அந்த கண்ணாடி சில்லுகள் தெரிக்கும் இடத்தை கவனமாக கடந்து போக வேண்டும், இல்லை என்றால் காலில் குத்தி விடலாம். பாம்புகள் வேறு பாதையில். இதய பலவீனம் உள்ளவர்கள் இதை படிப்பதை தவிர்க்கலாம். 20 இது நம்ம ஏரியா. அழகிய சிங்கரின் சொல்புதிது குழும நண்பர் அதிரன் அவர்களின் கவிதை. எனக்கும் தான் பிறந்த நாள் என்று அந்த மனைவி சொல்கின்ற வார்த்தை வாழச்சந்தரின் பழைய படம் ஒன்றிலே அச்சா என்று ஜெயந்தி ஜெமினியிடம் சொல்லுகின்ற அந்த ஒரு வார்த்தை போல அந்த கணவனுக்கு குத்தி இருப்பதால் தான் அவன் கண் கலங்குகிறான் கடைசியில் கவிதையில் என்று தோன்றுகிறது.
ஆனால் அதுவும் சில நிமிடங்கள் தானோ என்றும் தோன்றுகிறது எனக்கு. இக்கரைக்கு அக்கறை என்றுமே பச்சைதான். அவன் அக்கறை பச்சையை தேடி அலையாமல் இருக்க மாட்டான் என்றும் தோன்றுகிறது. விரிவாக தெரிந்து கொள்ள நிச்சயம் நீங்கள் கவிதையை படித்து பார்க்க வேண்டும். குவியம் இதழில் 21 சங்கீத துக்கடா, முனைவர் தென்காசி கணேசன் அவர்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த, மிகவும் ரசித்து படித்த கட்டுரை இது. பகாடிராக திரைப்பட பாடல்களை பாடி பழக வைத்து விட்டார் நண்பர் தென்காசி கணேசன் அவர்கள். இந்த இசைக்கட்டுரையை பாராட்டி ஏற்கனவே 2-3 பாராக்களில் முன்பே குவிகம் இலக்கிய தகவலில், அழகிய சிங்கரின் இசைப்புதிவு குழுவில் எல்லாம் போட்டு விட்டேன். அதன் சாரம் சங்கீதம்தான். அதிலும் குறிப்பாக பகாடி ராகம்தான். அதில் வரும் சினிமா பாடல்கள் தான். இதில் வருகின்ற அந்த பாடல்களை எல்லாம் படித்தால் நாம் எல்லாம் அவற்றை பாடித் தெரிந்த பழைய காலம் நிச்சயமாக நமக்கு ஞாபகம் வரும். உதாரணத்திற்கு இது: ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. அதுபோன்று மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். இவையெல்லாம் நாங்கள் அழகிய சிங்கரின் இசைமீது குழுவிலே பாடி பழகிய பாடல்கள். போதும் போதும், என் குரல் கேட்டு மௌனமாக யாரும் எந்திரித்து போவதற்கு முன்பாலே நாம் அடுத்த படைப்புக்கு போகலாம். 22 நரி விருத்தம், ஆசான் பாச்சுடர் வளவுத்துறையன் அவர்களால். சுற்றினார் வில்லின் சூழ்ந்த வீழ்ந்த சுற்றினார் வில்லின் வீழ்ந்த சூழ்ச்சியின் நரியைப் போல பற்றினார் பெரிதும் வவ்வி பகுத்துணாது ஈட்டினார்கள், மற்றுணா வெறுக்கை தன்னை மன்னரும் பிறரும் வவ்வ தெற்றன வெளிறு நீரார் செல்வமள மிளப்பர் அன்றே என்கிறது அந்த நரிவிருத்தம் கவிதை. நன்கு கட்டப்பட்ட வில் நிமிர்ந்ததாலே வீழ்ந்து மாண்ட அறிவில்லாத நரியைப் போல உலகப் பொருளில் மிக்க ஆசையுடையவராய் பிறரிடமிருந்து பொருள்களை மோசத்தால் கைப்பற்றி தம்மிடம் இருப்பவற்றை தம்மை சார்ந்தவர்களுக்கும் பங்கிட்டுக் கொடுத்து தாமும் உண்ணாமல் பல வழியிலும் பொருளை சம்பாதித்தவர்கள் தங்களிடமுள்ள உணவாகும் தானியங்களையும் செல்வத்தையும் அரசர்களும் திருடர் முதலிய மற்றவர்களும் அபகரிக்க அறிவற்ற தன்மையார் செல்வமும் இழப்பர் என்பது பொருள். நரிவிருத்தப்பாவில் விரிகின்ற இந்த காட்சி நன்றியில் செல்வம் அதிகாரத்தில் வரும் இந்த குரட்பாவையும் எனக்கு ஞாபகப்படுத்தியது. வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அத்துண்ணான் செத்தான் செய கிடந்தது இல். ஒருவன் இடமெல்லாம் நிறைந்த பெரும் பொருளை சேர்த்து வைத்து அதை உண்டு நுகராமல் இறந்து போனால் அவன் அந்த பொருளால் செய்ய முடிந்தது ஒன்றுமே இல்லை. இப்படி நம் இலக்கிய ஆர்வத்தை தூண்டி விடுகிறது ஆசான் வளவுதுறையன் அவர்களின் இந்த தொடர். அழகிய சிங்கரின் கலைப்புதிவு குழுவிலே அவர் தினசரி வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ் இலக்கிய வினாக்கள் அந்த குழுவின் உறுப்பினர்களுக்கு இலக்கிய ஆர்வத்தை தூண்டுவது போல. இது போன்று பலவிதமான கதைகள், கட்டுரைகள், இலக்கியம், பாடல், இசை என்ற அத்தனையும் நிறைந்து கிடக்கிறது நமது குவியம் மின்னிதழிலே. 23 பார்த்தது, கேட்டது, படித்தது, ரசித்தது, நினைவில் நின்றது. சுவாமிநாதன் அவர்கள் தன்னை கொலை செய்ததற்காக தானே கைது செய்யப்படும் ஒரு வித்தியாசமான கதையை சாந்தாராம் அவர்கள் இயக்கி இருக்கிறார். அந்த காலத்திலே ஹிந்தி படம். ஒரு வாத்தியாரின் கதை. நமது வாத்தியாருக்கே வாத்தியார் ஆயிற்று அவர். தமிழ் சினிமா வாத்தியார் எம்ஜிஆர் அவர்கள் தனது வாத்தியார் குரு சாந்தாராம் ஜி என்று சொல்லி வணங்கியதை நாம் படித்திருக்கிறோம் அல்லவா பத்திரிகைகளில். அவரின் இயக்கத்தில் உருவான படம் பற்றிய ஒரு அருமையான விமர்சனம் படித்து பாருங்கள். 24 பிரமிக்க வைக்கும் புத்தகங்கள். மீனாட்சி பாலகணேஷ் அவர்கள். இவரே ஒரு பிரமிக்க வைக்கும் படைப்பாளிதான். இயல், இசை என்று இவர் எழுதியுள்ள ஆராய்ச்சி கட்டுரைகள் நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த மாதம் இவரை பிரமிக்க வைத்த புத்தகம் சுழிக்காற்று, மர்ம நாவல். கௌசிகன் என்கிற வாண்டு மாமா எழுதியது. நீண்ட காலமாக எனக்கு கௌசிகன் தான் வாண்டு மாமா என்பதே தெரியாது. அவர் ஒரு குழந்தை எழுத்தாளர், இவர் ஒரு சரித்திர எழுத்தாளர். கதையின் முடிவு தெரியவில்லையே. மிக பிரமாதமாக அந்த கதையின் சுருக்கத்தை சொல்லி போகிறார் நமது மீனாட்சி மேடம் அவர்கள். கதையின் முடிவு சொல்ல வேண்டாம் என்று அவர் முடிக்கின்ற போது நமக்கும் தெரியவில்லையே என்று நான் தத்தளித்து இருக்கும் பொழுது நம் மனம் அறிந்தது போல சுந்தரராஜன் அவர்கள் கேட்டுக்கொண்டார் என்று சொல்லி மேடம் அவர்கள் கடைசியில் அந்த முடிவையும் சொல்லிவிடுவது ஒரு எதிர்பாராத திருப்பம் தான். அந்த கதையில் வரும் எதிர்பாராத திருப்பம் தான் நமக்கும் திருப்தி தான்.
25 இந்த புத்தகத்தை படித்து விட்டீர்களா? ஜிபி சதுர்புஜன் அவர்கள். இப்போதெல்லாம் இவரை கிரிஜா சதுர்புஜனின் கணவர் என்று சொன்னால்தான் குழு நண்பர்கள் பலருக்கு தெரிகிறது. அந்த அளவுக்கு கிரிஜா மேடம் அழகிய சிங்கரின் கலைபொய்து குழுவிலே ஓவியங்கள் வரைந்தும் புகைப்படங்கள் பகிர்ந்தும் குழு நண்பர்களின் மனத்தை கவர்ந்து வருகிறார். அந்த உமன் என்ற வார்த்தைக்குள் இருந்து உற்சாகப்படுத்தும் மேன் என்ற வார்த்தையான நமது நண்பர் சதுர்புஜன் அவர்கள் பிட்ஸ் பிலானி அறிஞர், திரைப்பட கலைஞர், குவியம் ஒளிச்சித்திரம், இப்போது சொலவடை என்று பல்கலை வித்தகர், லாசரா அவர்களின் புதல்வர் சப்தரிஜி அவர்கள் தொகுத்த லாசரா அவர்களின் சிறுகதை தொகுப்பை பற்றிய கட்டுரை இது. நெருப்பு என்று எழுதினாலே படிப்பவருக்கு சுட வேண்டும் என்று சொன்னவர் அல்லவா லாசாரா. அவரின் வாக்கியங்கள் சில இங்கே உதாரணத்திற்கு ஒன்று. தூரத்தில் இருந்து பார்த்தால் கோபுரமே வானத்திலே சாய்வாக போடப்பட்ட கையெழுத்து மாதிரித்தானே இருக்கிறது. கவிதை கவிதை அல்லவா? படித்து ரசியுங்கள் இதை. அடுத்து 26வது என் குமுத நாட்கள், அத்தியாயம் 4, வேதா கோபாலன் அவர்கள். பத்திரிகை வேலை பத்திரமான வேலை இல்லை என்பதற்கு ஒரு உதாரணம் இதில் இருக்கிறது. இன்னும் தொடரும் பல உதாரணங்கள் இதில் என்று தோன்றுகிறது. பல பத்திரிகை நண்பர்களோடு பழகியுள்ள நமது நண்பர், படைப்பாளர், மருத்துவர் என்று பல்கலை வித்தகர் பாஸ்கரன் சார் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்போமா? வாங்க சார், பாஸ்கரன் சார், உங்களோட கருத்து. நன்றி சார். அதுதான் உங்களை நான் நிச்சயமா இந்த இதை பத்தி நீங்க சொல்லணும்னு கூப்பிட்டு, ரத்தத்தின் நிறம் சிவப்புல இருந்து எவ்வளவு விஷயங்களை நீங்க எடுத்து கொண்டு வந்து சொல்லிட்டீங்க. இதுல மிக சிறப்பாக சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பத்திரிகையோட அனுபவங்கள் உங்களுக்கு ரொம்ப இருக்கு. எவ்வளவோ பத்திரிகை ஆசிரியர்களோட நீங்க நெருங்கி பழகியவருங்கிறதுனாலதான் இதை பற்றி நீங்க கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிட்டேன். அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு வந்து பேசுனது, உங்களுக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இப்ப இருந்தும் கூட அதை விட்டு அவசரமாவும் நீங்க இங்க எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக 27வது படைப்பு, இடம் பொருள் இலக்கியம், என்சிசி அளப்பறைகள், ஆசான் முனைவர் வாவேசு அவர்கள் எழுதியது. நம்மில் மூத்தவர்கள் அவர்களின் இளம் பருவம் பற்றி பேசும்போது, எழுதும்போது கேட்கின்ற படிக்கின்ற நமக்கும் அவர்களின் அந்த கால வாழ்வு அளிக்கும் படிப்பினைகள் எவ்வளவு. தம் பேச்சுக்கள் மூலம் நம் அறிவு நலத்திற்கு உதவி செய்து வரும் ஆசான் அவர்கள் நம் உடல் நலத்தை நாம் எப்படி பேண வேண்டும் என்பதையும் அதன் அவசியத்தையும் பற்றி தனது இளம்பருவ வாழ்க்கை மூலம் எடுத்து காட்டுகிறார் இந்த பகுதியிலே, நகைச்சுவை கலந்து. இவரை போல், இவருக்கு கிடைத்தது போல ஒரு அண்ணன் நமக்கு கிடைக்கவில்லையே என்று கூட நாம் விருப்பப்படக்கூடிய விதத்திலே அந்த கட்டுரையிலே பலவிதமான நிகழ்வுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் படித்து மகிழலாம் இந்த கட்டுரையிலே. கோத்தகிரி சாரணர் முகாமுக்கே நாம் சென்று ட்ரில் செய்து வந்த ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தி விட்டார் வாவேசு ஐயா அவர்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக 28வது என்னுடைய உரிமை உங்களது கடமை, மனநலம் மற்றும் கல்வி ஆலோசகர் மாலதி சுவாமிநாதன் அவர்கள் எழுதியது. உரிமையையும் கடமையையும் பற்றிய உதாரணங்களோடு உண்மை ரணங்களோடு சிறப்பான மனநலக் கட்டுரை இது. உதவுவோம் தேவைக்கு ஏற்றவாறே என்ற ஒரு முடித்திருக்கின்ற விதம் மிக மிக அற்புதம். கண்டிப்பாக படித்து பாருங்கள் இந்த மனநலக் கட்டுரை. 29வது எண்ணத்தில் அள்ளி கொஞ்சம், நமது இந்திரநீலன் சுரேஷ் அவர்கள். லண்டன் வாழ் நண்பர். அவரின் அயல்நாட்டு அனுபவங்களை அவரது கதைகளிலும் கட்டுரைகளிலும் நாம் படித்து அனுபவித்து இருக்கிறோம். அதுபோல்தான் இதுவும். விசா இல்லாமலேயே லண்டன் சென்று டியூப் ரயிலில் பயணம் செய்து ஈழபதீஸ்வரர் தரிசனம் செய்து வந்த திருப்தி நமக்கு கிடைக்கிறது இந்த கட்டுரையை படித்து முடித்தவுடன். புகைப்படங்களோடு மிகவும் அருமையான தரிசனம். 30வது படைப்பு, நாயன்மார் வெண்பா, தில்லை வேந்தன் அவர்கள் எழுதியது. தில்லை வேந்தன் அவர்கள் வெண்பா வேந்தன் என்பதை நிரூபிக்கும் நாயன்மார் வெண்பாக்கள் தொடர்கின்றன. களர்ச்சிங்க நாயனார், இடங்களி நாயனார், செருத்துணை நாயனார் ஆகியோரின் வரலாற்றை எல்லாம் சொல்லிவிட்டு அதை வெண்பாவிலே ஐயா அவர்கள் சுருக்கி சொல்ல நமக்கு வெண்பாவின் பெருமையும் விளங்குகிறது, ஐயாவின் புலமையும் புலப்படுகிறது. மிகவும் நன்றி ஐயா. இப்படி இந்த 30 முத்துக்கள், இயல், இசை, நாடகம் மூன்றும் குவிந்த முத்தமிழ் இதழ் குவியம் பிப்ரவரி இதழ். எல்லா மாதங்களுமே இப்படித்தான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த ஒரு மாதம் மட்டும் இப்போது படித்து பயிர்ந்து கொண்டேன். அனைவரும் இதற்கு முந்தைய இதழ்களையும்
அங்கே சென்று படித்து மகிழலாம். அடுத்து வருகின்ற இதழ் இன்னும் ஒரு வாரத்தில் வர இருக்கிறது. அனைத்தையும் படித்து மகிழுங்கள். என்னுடன் சேர்ந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அண்ணன் ராயச்செல்லப்பா சார், ரேவதி மேடம், பாஸ்கரன் சார், சாந்தி மேடம். சாந்தி மேடம் வருவதாக இருந்தது, இன்று வரவில்லை. நான் அனைவருக்கும் மிக்க நன்றி. மற்றவர் கருத்துக்களுக்கும் இப்போது வகை செய்து நண்பர் கிருபானந்தன் அவர்களிடம் நிகழ்வை தொடர வழிவிடுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க மிக்க நன்றி நாகேந்திர பாரதி அவர்களே. மிக ஒரு தெளிவா வரிசையா ஒரு நல்ல முழு முயற்சியோட பண்ணியிருக்கீங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த ஒரு வேலையும் எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு அது முழுவதாக அதுக்கு ரெசிவை பண்ண முடியும், அந்த பாட்டு சிறப்பாக செய்ய முடியும் என்றால் ஒழிய நீங்க எடுக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மிக அருமையாக ஒரு முயற்சி எடுத்து, அதுவும் நல்ல 4 நண்பர்களையும் கூப்பிட்டு 3 நண்பர்கள் கூப்பிட்டு நல்லா பேச ரொம்ப முக்கியமான விஷயம். நாகேந்திர பாரதிக்கு மற்ற நண்பர்களுக்கும் நன்றி. வெரி குட். நாகேந்திர பாரதி இந்த நிகழ்ச்சியை நடத்திய விதம் ரொம்ப மிக அருமையாக இருந்தது. ரொம்ப அருமையா நிகழ்ந்த ப்ரோக்ராம். எகைன் குடோஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நாகேந்திர பாரதி. அவர் யார் யாருக்கு எதாவது ஒதுக்கி எதை பத்தி பேசணும்னு நினைச்சு சொன்னார். அது மாதிரி நான் கவனிச்சுட்டே இருந்தேன். நரிவிருத்தம் போன்ற தமிழ் தில்லைவேந்தன் போன்ற அந்த தமிழ் வரும்போது ஒரு திருக்குறள் உதாரணத்தோட தானே இடத்தை ஆக்கிரமிச்சுன்னு அவர் பேசிட்டார். அதனால அவருடைய அந்த தமிழ் உணர்வுக்கும் பாராட்டை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.